வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்தி. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானியருக்கும் இலங்கை நீதித்துறை முக்கியஸ்தர்களுக்கும் இடையில் சந்திப்பு. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கும் அறிக்கை பக்கசார்பற்ற அறிக்கையாக அமைய வேண்டும் என பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவிப்பு. சிரியாவின் ரசாயன ஆயுதங்கள் உபயோகிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களை அளித்துள்ளதாக பிரித்தானிய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. விரிவான செய்திகள். இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை இன்று பிரதம நீதியரசர், சட்டமா அதிபர் மற்றும் நீதி அமைச்சர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஐநா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகருக்கும் பிரதம நீதியரசருக்கும் இடையிலான சந்திப்பு உயர்நீதிமன்ற கட்டட தொகுதியில் உள்ள பிரதம நீதியரசரின் உத்தியோகபூர்வ அறையில் நடைபெற்றுள்ளது. பின்னர் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு சென்ற நவநீதம் பிள்ளை சட்டமா அதிபர் பாலித பெர்னாண்டோவுடன் கலந்துரையாடினார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகருக்கும் நீதி அமைச்சர் ரவூப் ஹக்கீமுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் நடைபெற்றது. நீதி அமைச்சில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. எவ்வாறாயினும் இந்த கலந்துரையாடல்களின் போது கவனம் செலுத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் உடனடியாக தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கும் அறிக்கை பக்கசார்பற்ற அறிக்கையாக அமைய வேண்டும் என பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவிக்கின்றார். யட்டினுவர பகுதியில் நேற்று மாலை நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு அமைச்சர் இந்த கருத்தினை வெளியிட்டார். அமைச்சர்களை மாத்திரம் சந்திக்குமாறு நாம் அவருக்கு தடைகளை விதிக்கவில்லை. எவரை வேண்டுமானாலும் அவர் சந்திக்க முடியும். செப்டம்பர் மாதம் அவர் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளார். நானும் அங்கு செல்ல உள்ளேன். அந்த அறிக்கை பக்கச்சார்பற்ற அறிக்கையாக அமையாவிட்டால் நான் அந்த அறிக்கை தவறானது என சுட்டிக்காட்டுவேன். நாம் எவருக்கும் அடிப்பணிய தயாரில்லை. நாம் வெளிப்படையாக செயற்படுகிறோம். வெளிப்படையாக செயற்பட்டால், பக்கச்சார்பின்றி செயற்பட்டால் நாம் எவர் தொடர்பிலும் அச்சம் கொள்ள தேவையில்லை. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் வாக்களிக்க உள்ள வாக்காளர்களுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் நாளை மறுதினம் தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இது தொடர்பாகவும் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது விளக்கினார். 10 நிர்வாக மாவட்டங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்காளர்களுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் 27ஆம் தேதி பகிர்ந்தளிக்கப்படுவதற்காக அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட இருக்கின்றது. அஞ்சல் திணைக்களத்தின் ஊழியர்கள் அவற்றை வீடு வீடாக சென்று விநியோகிப்பார்கள். பொதுவாக அஞ்சல் திணைக்களத்தின் கடிதங்களின் விநியோகம் வாரத்தின் 6 நாட்களுக்கு மாத்திரமே இடம்பெறுவது உண்டு. ஆனால் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை பகிர்ந்தளிப்பதற்காக மாத்திரம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசேட பகிர்ந்தளிப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வீடு வீடாக பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை செப்டம்பர் 13ஆம் தேதி வரை நடைபெறும். 13ஆம் தேதி ஆனதன் பின்னரும் எவரேனும் பதிவு செய்யப்பட்ட ஒரு வாக்காளருக்கு இந்த உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை கிடைக்க பெறவில்லை எனில் தனக்கு கடிதங்களை பகிர்ந்தளிக்கின்ற அஞ்சல் அலுவலகத்துக்கு சென்று தன்னுடைய ஆளடையாளத்தை நிரூபித்து அந்த வாக்காளர் அட்டையை பெற்றுக் கொள்ள முடியும். அஞ்சல் மூலம் வாக்களிக்கின்ற வாக்காளர்களுக்கும் அதேபோல் இடம்பெயர்ந்த வாக்காளர்களுக்கு வழங்கப்படுகின்ற விசேட சலுகைக்காக வேறொரு இடத்தில் வாக்கினை பிரயோகிப்பதற்காக அனுமதி அளிக்கப்பட்டுள்ள வாக்காளர்களுக்கும் குறித்த நிரந்தர வழிவிடத்துக்கு இந்த வாக்காளர் அட்டைகள் அனுப்பி வைக்கப்பட மாட்டாது. பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாடு எதிர்வரும் நவம்பர் மாதம் 10ஆம் தேதியும் தொடக்கம் 17ஆம் தேதி வரை இலங்கையில் நடைபெறவுள்ளது. பொதுநலவாய நாடுகளின் அரச தலைவர்கள் மாநாடு தொடர்பில் செய்தி சேகரிப்பதற்காக சுமார் 1000 உள்நாட்டு வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக வெகுஜன ஊடகம் மற்றும் தகவல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய மாநாட்டுக்கு வரும் ஊடகவியலாளர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் சரித்த ஹேரத் கூறியுள்ளார். இதற்கான நடைமுறை எமது இணையதளமான www.chogam2013.lk என்ற இணையதளத்தில் உள்ளது. சர்வதேச மட்டத்திலும் தேசிய மட்டத்திலும் தற்போது ஊடகவியலாளர்கள் பதிவு செய்யப்படுகின்றனர்.
பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாடு நடைபெறும் காலப்பகுதியில் கொழும்பு பண்டாநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் விசேட ஊடக மத்திய நிலையம் ஒன்று இயங்க உள்ளதாகவும் வெகுஜன ஊடகம் மற்றும் தகவல் அமைச்சின் செயலாளர் சரித்த ஹேரத் குறிப்பிட்டார். ඊට අමතරව මාධ්‍යවේදීන් සඳහා විශේෂ හෝටල් 7ක් නම් කරලා තිබෙනවා. මාධ්‍යවේදීන්ගේ இது தவிர ஊடகவியலாளர்களுக்காக விசேடமாக 7 ஹோட்டல்களை பெயரிட்டுள்ளோம். அவர்களுக்கான ஏற்பாடுகளை வெகுஜன ஊடகம் மற்றும் தகவல் அமைச்சு நுபகுலு தலைமையில் வெளிவிகார அமைச்சுடன் இணைந்து முன்னெடுக்கப்படுகிறது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாடு தொடர்பாகவும் நாட்டின் துரித அபிவிருத்தி பயணம் தொடர்பாகவும் ஊடகவியலாளர்கள் ஊடாக தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் சாதகமான தகவல்கள் வெளியாகும் என நம்புகின்றோம். රට ගමන් කිරීම පිළිබඳවත් ජාතිකවත් ජාත්‍යන්තරවත් ධනාත්මක කරුණු සමාජගත කරන්න අවස්ථාවක් බවට පත් වේ කියලා. சிறுவர் துஷ்பிரயோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள நுவரெலியா மாநகர சபையின் பிரதி மேயர் திஸ்ஸ செனிவிரத்ன அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று அவர் நுவரெலியா நீதிமன்றத்தில் ஆஜரான போதே இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான பிரதி மேயர் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் அவருக்கு எதிராக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் நுவரெலியா மாநகர சபையின் பிரதி மேயர் தமது சட்டத்தரணின் ஊடாக தாக்கல் செய்திருந்த முன் பிணை மனுவை நுவரெலியா நீதிவான் நிராகரித்துள்ளார். 4 சிறுவர்களை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக சந்தேக நபரான பிரதி மேயருக்கு எதிராக முறைப்பாடு கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் போலீஸ் பிரிவு நீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளது. 2 தசாப்தங்களின் பின்னர் மின்சக்தி கட்டமைப்பில் வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் சுன்னாகம் மின் உபநிலையம் விரைவில் இயங்கவுள்ளதாக மின்சக்தி எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் தொடக்கம் சுன்னாகம் மின் உபநிலையத்தினூடாக யாழ் குடாநாட்டிற்கு மின்சாரத்தை விநியோகிக்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுன்னாகம் மின் உபநிலையத்தில் இருந்து 63 மெகாவாட் மின்சாரம் யாழ் குடாநாட்டிற்கு விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் 1,20,000 வீடுகளில் வாழும் மக்கள் நன்மை அடைவார்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுன்னாகம் கிரீட் மின் உபநிலையம் இயங்கும் பட்சத்தில் யாழ் குடாநாட்டின் மின்சக்தி தேவையை முழுமையாக நிறைவேற்ற முடியும் என மின்சக்தி எரிசக்தி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. உணவட்டுன கடலில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். பன்னிப்பிட்டிய பொல்வெல்ல பகுதியில் வசிக்கும் 20 வயதுடைய நாமல் ரோஷான் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஹோட்டல் ஒன்றில் பணிபுரியும் இவர் தனது நண்பர்களுடன் உணவட்டுன கடலுக்குள் சென்றுள்ளார். சம்பவம் நடைபெற்ற தினம் மதியம் நண்பர்களுடன் படகில் பயணம் செய்து மீண்டும் கரையை அண்மித்த போது படகிலிருந்து குதித்து கடலில் நீந்திய போது இவர் கடலில் அடித்து செல்லப்பட்டுள்ளார். இவர் உணவட்டுன கடற்கரையில் நேற்று நண்பர்கள் சடலமாக மீட்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். உயிரிழந்தவரின் சடலம் கராப்பிட்டிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். மாத்தரை கிகனந்துர நாகுட்டிய பகுதியில் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகப்படும் பெண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் உள்ள காட்டு பகுதி ஒன்றிலிருந்து இன்று காலை இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 35 வயதான பெண் ஒருவரின் சடலமே இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண்ணின் தலையில் காயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். இவர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. இதேவேளை கொழும்பு வெள்ளம்பெட்டிய பகுதியில் கூறிய ஆயுதத்தால் குத்தி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இருவருக்கிடையில் நேற்றிரவு ஏற்பட்ட தகராறின் போது 24 வயதான இளைஞர் ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சடலம் தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக கொலை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வெள்ளம்பெட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பன்னல கலலாய பகுதியில் எரிபொருள் ஏற்றி சென்ற வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்துக்குள்ளான வாகனத்திலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இன்று அதிகாலை 4:15 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்துக்குள்ளான வாகனம் அருகில் இருந்த வயலில் தடம் புரண்டது. கம்பகாவில் நிதி நிறுவனம் ஒன்றுக்குள் நுழைந்து 1,85,00,000 ரூபாய் பணத்தையும் நகைகளையும் கொள்ளையிட்டு தப்பி சென்ற குழுவின் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். காலி நெலுவ பகுதியில் சந்தேக நபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக சிறிவர்த்தன தெரிவித்துள்ளார்.
சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக கூறப்படும் வேன் ஏற்கனவே போலீசாரால் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். கம்பகாவிலிருந்து காலிக்கு சென்ற விசேட போலீஸ் குழுவினர் இரண்டாவது சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். மேலும் சில சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கம்பகா நகரில் உள்ள குறித்த நிதி நிறுவனத்துக்குள் அண்மையில் நுழைந்த 5 அடங்கிய குழு துப்பாக்கி முனையில் ஊழியர்களை அச்சுறுத்தி பணம் மற்றும் தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அநேகமான பகுதிகளில் இன்று பெரும்பாலும் சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் வானிலை அதிகாரி லக்ஷ்மி லத்தீப். நாட்டின் கூடுதலான பகுதிகளில் மழையற்ற வானிலை நிலவும். ஆனால் மேற்கு சபரகமு மத்திய தென் மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யலாம். கடல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் காலி தொடக்கம் பொத்தியில் வரை அம்மாந்தோட்டை ஊடாக உள்ள கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட ஆழ்கடல் பிரதேசங்களின் சில இடங்களில் மழை பெய்யும். காற்று தென்மேற்கு திசையில் வீசும். வேகம் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணக்கூடும். உத்தரம் தொடக்கம் திருகோணமலை வரை யாழ்ப்பாணம் ஊடாகவும் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்தியில் வரை கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களின் காற்றின் வேகம் சமயங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை உயரக்கூடும். அத்துடன் கடல் பிரதேசங்கள் ஓரளவு இடைக்கிடை கொந்தளிப்பாகவும் காணப்படலாம். சிரியாவின் டமஸ்கஸில் ரசாயன ஆயுதங்கள் உபயோகிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களை சிரியாவின் ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத் அரசு அளித்துள்ளதாக பிரித்தானிய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. That it was the Assad regime that carried out this chemical attack, large-scale chemical attack last Wednesday that has led to the... கடந்த வாரமளவில் நிகழ்ந்த சம்பவத்தில் சிறு குழந்தைகள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் ரசாயன ஆயுதங்களினால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளதனை அடுத்து சிரியாவில் ரசாயன ஆயுதங்கள் உபயோகிக்கப்பட்டுள்ளதா என்பதனை கண்டறிய ஐநாவின் நிபுணர் குழு சிரியா சென்றது. இதற்கான அனுமதியை சிரியாவின் ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத் ஏற்கனவே ஐநாவின் அதிகாரிகளுக்கு வழங்கியிருந்தார். The chemical attack took place. It all points in that direction to the responsibility of the regime. இருப்பினும் ஐநாவின் நிபுணர் குழு வருவதற்கு முன்னர் சிரியாவின் அரசாங்கம் ரசாயன ஆயுதங்கள் உபயோகிக்கப்பட்டதற்கான சகல ஆதாரங்களையும் அளித்துள்ளதாக ஐக்கிய ராஜ்யத்தின் வெளிநாட்டு அமைச்சின் செயலாளர் வில்லியம் லண்டனில் நிருபர்களுக்கு தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இப்படிப்பட்டதான மிலைச்சத்தனமான தாக்குதல் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் வில்லியம் மேலும் தெரிவித்தார். We cannot, in the 21st century, allow the idea that chemical weapons can be used with impunity, that people can be killed in this way and that there are no... இதேவேளை சிரியாவின் உண்மையான நிலைமைகளை கண்டறியப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் தென்கொரியாவில் நிகழ்ந்த நிருபர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். All those in Syria have a stake in finding out the truth. The whole world should be concerned about any threat or use of chemical weapons. மரதன் ஓட்ட போட்டி வர்ணஜால போட்டியாக மாற்றம் பெற்று மரதன் ஓட்ட வீரர்களை உற்சாகப்படுத்திய சம்பவம் மாஸ்கோவில் இடம்பெற்றது. மாஸ்கோவில் இடம்பெறவுள்ள மரதன் போட்டிகளுக்காக ஆயிரக்கணக்கான மரதன் வீரர்கள் தமது பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பயிற்சியின் கடைசி நாளான நேற்று தமது ஓட்டத்தை ஆரம்பித்த வீரர்கள் மீது வர்ணமயமான நிறச்சாயங்களை தூவி எறிவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆயிரத்தி 657 பேர் பங்கு பெற்றிய இப்போட்டி பயிற்சியினை மேலும் சுவாரஸ்யமானதாக மாற்றும் முயற்சியாகவே இந்த அனுமதி வழங்கப்பட்டது. ஒவ்வொரு 50 மீட்டருக்கு மக்கள் இவ்வாறான வர்ண சாயங்களை வீசி எறிந்தனர். மாற்றுத்திறனுடைய சிறுவர் அமைப்பிற்கு நிதி சேகரிக்கும் முகமாகவே இப்போட்டி பயிற்சியினை இவ்வாறு வர்ண ஜாலமயமாக மாற்றியமைக்கான காரணம் என போட்டியின் ஏற்பாட்டாளர் தெரிவித்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மணித்தியால செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.